ஆக்சுவலி டொமஸ்டிக் வயலன்ஸ் லா ரொம்ப கிளியரா சொல்லுது. ஒருத்தர் இன்னொருத்தர் பேர்ல கம்ப்ளைண்ட் குடுக்கணும் அப்டின்னா, அவங்க ஒரே கூரையின் கீழ் கொஞ்ச காலகட்டமாவது ஒண்ணா வாழ்ந்திருக்கணும் அப்டிங்கிறத அந்த ஆக்ட் ரொம்ப கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு 4 மாசம் மாமனார், மாமியாரோட சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மாமனார், மாமியார் தனி குடித்தனம் போயிடுவாங்க. இவங்க தனியா போயிடுவாங்க. அந்த 4 மாசத்துல அவங்க பண்ணியிருந்தாங்க ஒரு பிரச்சனை அப்டின்னா, கண்டிப்பா அவங்க அதுல இன்க்ளூட் பண்ணலாம். இல்ல எப்பவுமே முதல் நாள்ல இருந்தே மாமனாரும், மாமியாரும் அந்த வீட்ல கூடவே இல்ல அப்டின்னா, வெளியில இருந்து அவங்க பண்றத இந்த எமோஷனல் அப்யூஸ்க்குள்ளார கொண்டு வர முடியும். கொண்டு வராங்க. ஆக்சுவலி இப்ப அவங்க அங்க இருந்து ஃபோன் பண்ணி, "நீ இன்னைக்கு பேசாதடா. நீ இன்னைக்கு இத கேளுடா. நீ இத சொல்லி திட்டுடா அவள" அப்டின்னு அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க அப்டிங்கிற விஷயத்த தான் நெறைய பேர் சொல்றாங்க. அப்படி இருந்தா அது எமோஷனல் அப்யூஸ்க்குள்ளார வரும். ஆனா, ஆக்ட் ரொம்ப கிளியரா ஸ்பெசிஃபை பண்றது என்னன்னா, 2 பேரும் ஒரே கூரையின் கீழ வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. வேற வீட்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா, அது மேட் அவுட் ஆகாதுன்னு. ஆனா, உங்களோட அலிகேஷன்ஸ்ல உங்களோட கேஸ் டிராஃப்டிங் அப்போ, அவங்க இந்த மாதிரி எங்கள எமோஷனலா அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கருந்து இவர தூண்டிவிட்டு, இவர எங்களுக்கு ரியாக்ட் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க நேம உள்ளார சேர்ப்பாங்க. நீங்க உங்களோட எவிடன்ஸஸ்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த இடத்துல தான் நீங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சும்மா நீங்க சொல்றதையெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆமா, அவங்களும் தான் அவங்க சொல்லிக் குடுக்கறதுனால தாங்க இவரு இப்படி பேசுறாரு. அவரே நார்மலா பேசினா கூட அவங்க சொல்லிக் குடுத்து தான் இப்படி பேசுறாரு. அவங்க சொல்லாம இவரு இத செய்யவே மாட்டாரு. இவரு ரொம்ப நல்லவரு. என் மாமியார் சொல்றதுனால தான் இப்படி செய்றாரு. இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் இருக்குல்ல. இப்படி இருந்தா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரூஃப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நெறைய பொண்ணுங்க என்னன்னா, காலையில ஃபோன் பண்ணுவாங்க அம்மா. நார்மலா எப்பவும் பையனுக்கு பேசுற மாரி, "என்னப்பா கிளம்பிட்டியா? ஆஃபீஸ் கிளம்பிட்டியா?" அப்படின்னு. இப்ப இவங்களுக்கு இதுவே ஒரு சில பேருக்கு பிரச்சனையா இருக்கும். என்னன்னா, தினம் காலைல எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் பேசிடுவாங்க. அவரு அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாரு. அவங்க ஃபோன் பேசின உடனே அவரோட டோன் மாறிடுச்சு. அவரோட பேச்சு மாறிடுச்சு அப்படின்னு. இப்ப இத வந்து அப்படியே அப்ரப்ட்டா அக்செப்ட்டும் பண்ணிக்க முடியாது நம்மளால. ஏன்னா, அவங்க என்ன பேசினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. என்ன பேசினாங்கங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஒரு அம்மா அவங்களோட பையனுக்கு ஃபோன் பண்ணி, "ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியாப்பான்னு?" கேட்டத கொண்டு போய் இவங்களோட எமோஷனல் அபியூஸ்ல காட்ட முடியாது. அப்ப எமோஷனல் அபியூஸ் வெளியில இருக்காங்க. அவங்க இந்த வீட்லயே இல்ல. அவங்களால எனக்கு ஒரு வயலன்ஸ் காஸ் ஆச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பேசிக் ப்ரூஃப் இருக்கணும். அது இருந்தா கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். அது இல்ல அப்படின்னா, ஒரு கூரையின் கீழ் வாழாதவங்க பேர்ல நீங்க கம்ப்ளைண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ குடுக்க முடியாது.